தமிழ்நாட்டில் 21 மாநகராட்சிகள் செயல்பட்டு வருகிறது. 21 மாநகராட்சிகளில் குறிப்பாக 10 மாநகராட்சிகளில் மட்டும்தான் காவல்துறை சார்ந்த ஆணையர்கள் இருக்கிறார்கள். ஆக புதிதாக உருவாக்கப்பட்ட மாநகராட்சிகளில் காவல்துறை ஆணையர் கிடையாது, மாநகராட்சிக்கு மட்டுமே ஆணையர் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தூத்துக்குடி மாநகராட்சியில் 2008ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை போலீஸ் கமிஷனர் நியமிக்கப்படவில்லை. தூத்துக்குடியில் மாடுகளின் தொல்லையும், நாய்களின் தொல்லையும், ஆடுகளின் தொல்லையும் பெருக்கெடுத்து வருகிறது. இதற்கு எந்தவித முன்னறிவிப்பும் மக்களுக்கு வழங்கப்பட்டாலும் மக்கள் செவிமடுப்பது கிடையாது. மாடுகளால் பல பேர் பல இடங்களில் தூத்துக்குடி பகுதிகளில் இறந்திருக்கிறார்கள். ஆனால் மாட்டின் உரிமையாளர்கள் தங்கள் மாடுகளை பாதுகாக்க முன்வர மறுக்கிறார்கள். இந்த பகுதியானது தூத்துக்குடி ஏபிசி கல்லூரி எதிர்புறம் உள்ள டீ கடை முன்புதான் இவ்வளவு மாடுகள், தினந்தோறும் மாடுகள் வந்து செல்கிறது. இந்த பகுதியில் மாநகராட்சி பகுதிகளில் மாடுகளை வளர்ப்போர் கட்டி போட்டு தான் வளர்க்க வேண்டும், அதுதான் நல்லது. இங்கே பசுமை இல்லை, ஆனால் வீதிகளில் திரிய விடுகிறார்கள், வீதிகளில் மேய விடுகிறார்கள். மாட்டின் உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே மாடு வெளியே வராமல் இருக்கும். மேலும் மாடுகளால் பல தொல்லைகளை பொதுமக்கள் தினந்தோறும் அனுபவித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தெருநாய்களின் ஆக்கிரமிப்புகளும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. தெருநாய்களை வளர்ப்போர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆக சமூகம் மேம்பட வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு சட்ட விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு அம்சமாகும். தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா ஜெகஜீவன்.